இந்தியாவின் உள்கட்டமைப்பு வளர்ச்சியில் ஒரு வரலாற்று மைல்கல்லை குறிக்கும் புதிய பாம்பன் ரயில் பாலத்தை பிரதமர் நரேந்திர மோடி இன்று நாட்டு மக்களுக்கு அர்ப்பணித்தார். பிரதமர் மோடி இலங்கையில் அரசுமுறை பயணத்தை முடித்துவிட்டு இந்திய விமானப்படைக்கு சொந்தமான ஹெலிகாப்டர் மூலம் ராமேஸ்வரத்திற்கு வந்தடைந்தார். 550 கோடி ரூபாய் செலவில் பாம்பனில் கட்டப்பட்டுள்ள புதிய செங்குத்து தூக்கு பாலத்தை திறந்து வைப்பதற்காக ராமேஸ்வரம் மண்டபத்திற்கு வருகை தந்த பிரதமர் மோடிக்கு தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி, தமிழக அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, ராஜகண்ணப்பன், மத்திய இணையமைச்சர் எல் முருகன், ராமநாதபுரம் MP நவாஸ்கனி, பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, மூத்த தலைவர்கள் தமிழிசை சவுந்தரராஜன், H ராஜா, வானதி சீனிவாசன் உள்ளிட்டோர் வரவேற்றனர். முன்னதாக இலங்கையில் இருந்து ராமேஸ்வரம் நோக்கி வந்த பிரதமர் மோடி ஹெலிகாப்டரில் இருந்தே ராமர் பாலம் பகுதியை கண்டு ரசித்தார். அது குறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்த பிரதமர் மோடி, இலங்கையில் இருந்து திரும்பி வரும் வழியில் ராமர் சேது தரிசனத்துடன் ஆசீர்வாதமும் கிடைத்தது. அயோத்தியில் சூரிய திலகம் நடந்த அதே நேரத்தில் ராமர் பாலத்தின் தரிசனமும் தற்செயலாக கிடைத்தது. இது தனது பாக்கியம் என பதிவிட்டிருந்தார். பின்னர் பிரதமர் மோடி தமிழர்களின் பாரம்பரிய உடையான பட்டு வேட்டி மற்றும் பட்டுச் சட்டையை அணிந்து பாதுகாப்பு வாகனங்கள் புடைசூழ மண்டபத்தில் இருந்து சாலை மார்க்கமாக காரில் புறப்பட்டார். அவருக்கு வழிநெடுகிலும் பாஜக தொண்டர்களும் பொதுமக்களும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அதைத் தொடர்ந்து பாம்பன் பகுதிக்கு வந்த பிரதமர் மோடி அங்கு நடுக்கடலில் 545 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள புதிய ரயில்வே தூக்கு பாலத்தை ரிமோட் கண்ட்ரோல் மூலம் திறந்து வைத்து நாட்டிற்கு அர்ப்பணித்தார். அதனைத் தொடர்ந்து பாம்பனில் இருந்து ராமேஸ்வரத்திற்கு ரயில்வே பணியாளர்கள் பள்ளி மாணவர்களை ஏற்றிக்கொண்டு முதல் ரயில் பாம்பன் பாலத்தின் வழியாக சென்றது. அதன் பின் தூக்கு பாலம் மேல் நோக்கி உயர்ந்து செல்ல கடலோர காவல் படையின் ரோந்து கப்பல் பாலத்தை கடந்து சென்றதை பிரதமர் மோடி ஆர்வத்துடன் பார்வையிட்டார். இதனையடுத்து ராமநவமியையொட்டி ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோவிலுக்கு சென்ற பிரதமர் மோடி சிறிது நேரம் தரையில் அமர்ந்து சாமி தரிசனம் செய்தார். பின் சிறப்பு பூஜைகள் முடிந்த பிறகு பிரதமர் மோடிக்கு தீர்த்தம் வழங்கப்பட்டு கோவில் நிர்வாகம் சார்பில் பூரண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது. அதையொட்டி ராமேஸ்வரத்தில் நடைபெறும் அரசு நிகழ்ச்சிக்கு வருகை தந்த பிரதமர் மோடிக்கு ராமரின் பட்டாபிஷேக ஓவியத்தை மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் வழங்கினார். அவரை தொடர்ந்து தமிழ்நாடு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு திருவள்ளுவர் உருவச்சிலையை பிரதமர் மோடிக்கு வழங்கினார். இதனையடுத்து பிரதமர் மோடி 8300 கோடி ரூபாய் மதிப்புள்ள பல்வேறு புதிய வளர்ச்சி திட்ட பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார். அதைத் தொடர்ந்து தமிழில் வணக்கம் கூறி பிரதமர் நரேந்திர மோடி உரையை தொடங்கினார். ராமநவமி நாளான இன்று அயோத்தியில் சூரிய திலகம் தெரிந்தது. இன்று ராமநவமி என்பதால் என்னுடன் சேர்ந்து ஜெய் ஸ்ரீராம் என்று முழங்குங்கள். தமிழ்நாட்டின் சங்க இலக்கியங்களில் கூட ராமர் பற்றி கூறப்பட்டுள்ளது. அனைவருக்கும் ராமநவமி வாழ்த்துக்கள் என கூறி ஜெய் ஸ்ரீராம் என 3 முறை பிரதமர் நரேந்திர மோடி முழங்கினார். और आज रामनवमी है, मेरे साथ बोलिए जय श्री राम, जय श्री राम, जय श्री राम. அதன் பிறகு பேசிய மோடி, நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் மாநில மொழியில் மருத்துவ பாடங்கள் தொடங்கப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் தமிழ் மொழியில் மருத்துவ படிப்புகளை தொடங்க தமிழக அரசை கேட்டுக்கொள்வதாக கூறிய மோடி, தமிழ் மொழியின் பாரம்பரியம் உலகின் பல்வேறு பகுதிகளுக்கும் சென்றடைந்துள்ளது என தெரிவித்துள்ளார். பின்னர் தொடர்ந்து பேசிய மோடி, வழக்கமாக தனக்கு தமிழ்நாட்டில் இருந்து சில தலைவர்கள் கடிதங்கள் எழுதுவது உண்டு. அந்த கடிதங்களில் எனக்கு மிக ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயம் என்னவென்றால், அந்த கடிதங்கள் ஆங்கிலத்தில் இருக்கின்றன. ஆனால் அதில் இருக்கும் கையெழுத்தும் கூட ஆங்கிலத்திலேயே இருக்கிறது. எனவே குறைந்தபட்சம் கையெழுத்தையாவது தமிழில் போடக்கூடாதா என தமிழ்நாடு தலைவர்களுக்கு அறிவுரை கூறினார். तमिलनाडु के कुछ नेताओं की चिट्ठियां जब मेरे पास आती है, कभी भी कोई नेता तमिल भाषी में सिग्नेचर नहीं करता है.
अरे तमिल का गौरव हो, मैं सबसे कहूंगा कम से कम तमिल भाषा में अपनी सिग्नेचर तो करो. மேலும் பேசிய பிரதமர் மோடி தமிழகத்தின் வளர்ச்சிக்காக கடந்த 10 ஆண்டுகளில் 3 மடங்கு நிதியை மத்திய அரசு வழங்கியுள்ளது. திமுக அங்கம் வகித்த காங்கிரஸ் கூட்டணி அரசை விட தமிழ்நாட்டுக்கு அதிக நிதி தந்துள்ளோம். ஆனால் மத்திய அரசு அனைத்தும் செய்தும் கூட சிலர் தமிழகத்தில் அழுது கொண்டே இருக்கிறார்கள். பாஜக ஆட்சியில் அதிக வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டு வருகின்றன என்று கூறினார். மேலும் 21ஆம் நூற்றாண்டில் நாம் இந்த மகத்தான பாரம்பரியத்தை நாம் முன்னெடுத்துச் செல்ல வேண்டும் என்பதே எனது உறுதியான கருத்து எனவும், இந்த மண் தொடர்ந்து புதிய சக்தியை உள் எழுச்சியை அளித்து வரும் என்பதில் எனக்கு எல்லளவும் சந்தேகமில்லை எனவும் பிரதமர் மோடி பேசினார். तमिलनाडु का इंफ्रास्ट्रक्चर भारत सरकार की प्रायोरिटी है. बीते 1 दशक में तमिलनाडु का रेलवे बजट 7 टाइम्स से ज्यादा इंक्रीज किया गया है. इसके बावजूद भी कुछ लोगों को बिना कारण रोते रहने की आदत है, वो रोते रहते हैं. அதைத் தொடர்ந்து மத்திய அரசின் பல்வேறு நலத்திட்டங்கள் குறித்து மக்களுக்கு எடுத்துரைத்தார். பின்னர் நிகழ்ச்சி நிறைவு பெற்றதை அடுத்து ராமேஸ்வரம் மண்டபத்திலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் மதுரை விமான நிலையம் சென்ற பிரதமர் மோடி அங்கிருந்து தனி விமானம் மூலம் டெல்லி புறப்பட்டுச் சென்றார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.